ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்மைல் பொண்ணு நான் பிரியா. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நான் ஆக்சுவலாக பண்ணதில்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து இந்த சோளத்தை வச்சு ரொட்டி ஒன்று வந்து செஞ்சுருந்தா. அது பேர் சோள வடை அப்படின்னு சொல்லியிருந்தா. பட் ஆக்சுவலாக இந்த தோசை கல்லில் தான் வந்து ரொட்டி மாதிரி தட்டி வந்து செஞ்சுருந்தா. அது நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இன்னைக்கு நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சோளம் வந்து 2 மீறி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்போ சந்தையில் வந்து சோளக்கருது வாங்குவேன். பட் இந்த வாரம் வந்து வாங்கினதுல வந்து 2 கொடுக்கல, ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால இடையில வந்து விட்டுட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா அந்த சோளக்கருது வந்து இந்த எல்லாம் எடுப்பாங்கல்ல, இந்த சோளத்துல இருந்து அந்த சோளத்தை மட்டும் எடுப்பாங்கல்ல, அதை எடுத்து 4 மணிக்கு ஊற வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஊறி இருக்கு. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து அடிச்சுக்கணும். ஸோ மிக்சி ஜாரில் வந்து நான் போட்டுக்கிறேங்க. ஸோ மிக்சி ஜாரில் வந்து போட்டுட்டேங்க. இதை வந்து நான் வந்து அரைக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்புறம் மிளகாத்தூள் தான் போடுறேன். நான் மிளகா போடல, மிளகா போடலாம் தான், பட் பாப்பா கொடுக்கறதுனால மிளகா வேண்டாம், ஒருவேளை காரமாக போச்சுன்னா என்ன பண்ணுறது. குவான்டிட்டி எனக்கு சரியா தெரியல. நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இன்னொருத்தவங்க வந்து செஞ்சு கொடுத்து சாப்பிட்ருக்கேன், பட் எங்கள் வீட்டில் நான் ட்ரை பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால எப்படி இருக்குன்னு தெரியாததுனால நான் வந்து இதில் மிளகா போடலை. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து எல்லாமே அரையல, ஓரளவு 1-2 வந்து மசியல, ஏன்னா அது ரொம்ப இதுவாக இருக்குது அப்படிங்கிறதுனால மசியல. நான் மசியாததே எடுக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாப்பாவுக்கு ஒரு வேளை வயிறு வலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா முத்துன மக்காச்சோளமே வந்து குழந்தைங்களுக்கு தரமாட்டாங்க, அது வயிறு வலி எடுத்துரும். அதனால அடிக்காத சோளம், ஏன்னா இவ்வளோ மிக்சிலேயே அதை அடிக்கலைன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால அடிக்காத அந்த சோளத்தை வந்து நான் எடுத்துடுறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 சோளக்கருது தான் நான் எடுத்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணலாம்னு நினச்சேன், பட் இன்னைக்கு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால செய்யல. முறுக்கு இல்லையே சாமி, முறுக்கு இல்லை, பருப்பி தான் இருக்கு. பருப்பிமா அது இது வடைக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். இவ்வளோதான் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போடணும். நான் வந்து இது பார்த்தீங்கன்னா கோதுமை ரொட்டி அந்த டைப்பில் வந்து செய்ய போகிறேன். கொஞ்சமா கறிவேப்பிலை, கொஞ்சமா கறிவேப்பிலை, இது 2ம் போட்டுக்கலாம். கொஞ்சமா சீரகம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். எல்லா பக்கமும் உப்பு எல்லாமே போற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம், ஓகேங்களா? இது வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொட்டி மாதிரி சேஃபாக வராது, ஏன்னா இதில் பசத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால நான் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் தான், பட் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இதை மட்டும் செஞ்சுருக்கேன். எப்படி வருது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். பாருங்க, இது போட்டு நல்லா தட்டி விடணும். இருமா, பாருங்க போடும்போதே உடையுதுங்களா? ஸோ இது வந்து சின்னதாக போட்டால் தான் பரவாயில்ல, இல்லைன்னா உடஞ்சிருங்க, திருப்ப முடியாது, உடஞ்சிரும். ஸோ இந்த அளவு போட்டிருக்கேங்க. ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா ரொட்டி வெந்துருச்சு. ஃபைனலாக வந்து சோள ரொட்டினாலும் சரி வடைனாலும் சரி, இது சோள வடைன்னு தான் எனக்கு சொன்னாங்க, பட் நான் வந்து சோள ரொட்டின்னு தாங்க சொல்வேன். ஏன்னா நான் கோதுமை மாவில் ரொட்டி செய்கிறது இந்த மாதிரி தான் செய்வேன்.
ஸோ கோதுமை மாவில் எப்படி நான் ரொட்டி செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது, நான் செஞ்சது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. ஸோ வச்சுட்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க, நான் சாப்பிட்டது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்கு. பட் லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது. நான் உப்பு பத்தலைன்னு போட்டேன், பட் இருந்தாலும் உப்பு கம்மியாக இருக்குது. எங்கள் மாமியாருக்கு வந்து உப்பு நான் எப்பயுமே கம்மியாக தான் கொடுப்பேன், ஏன்னா அவங்களுக்கு சுகர் பிபி இருக்கிறதுனால. ஸோ இது வந்து உப்பு கம்மியாக இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நல்லா இருக்குங்க, சீரியஸாக சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி நான் சொல்கிறேங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்டு இது வந்து எப்போயாவது ஸ்நாக்ஸுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே இந்த சமி எப்படி இருக்குன்னு சொல்லு, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. கீழே உட்காரு. எப்படி இருக்கு? நிஜமா நல்லா இருக்கா? உப்பு கம்மியா இல்ல? கம்மியா தான் இருக்கா? என்னம்மா தண்ணி அங்க இருக்குமா? உப்பு கம்மியா தான் இருக்கு. நல்லா இருக்கா? ஆனா சீரியஸா ஓகே தாங்க, நல்லா தான் இருக்கு. நீங்க எப்பவுமே வந்து சோளை வந்து வேக வச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி போட்டு சாப்பிடலாங்க. ஓகேவா இருக்கு, நல்லா இருக்கு. சீரியஸா ஒரு டிஷ் வந்து நீங்க சோள மாவுல டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆறு நல்லா இருக்குங்க. ஆமாங்க, ஆறுனா அந்த டேஸ்ட் தெரியுதுங்க. நல்லா இருக்குங்க. ஆறுனா ஃபர்ஸ்ட் போட்ட ரொட்டியை டேஸ்ட் பண்ணுறேன். ஆறுனது வந்து நல்லாவே தெரியுது, இந்த சோளத்தில் தான் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நைஸாக அரைக்க முடியாது இல்லைங்களா. சோளம் வந்து முடிஞ்சால் நைஸாக அரைச்சிக்கலாம், பட் நிறைய போடும்போது நைஸாக அரையும். பட் நம்ம கம்மியாக குவான்டிட்டி தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நைஸாக வந்து அரையில. பட் சீரியஸாக சொல்கிறேன், ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா சோளத்தில் இது வந்து ஒரு நல்ல டிஷ் தான். நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். மறுபடியும் நான் இதை என்னென்ன போட்டேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேங்க. சோளத்தை வந்து 4 மணிக்கே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு ஒரு 8 மணிக்கு வந்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு அதில் வந்து உப்பு காரம் அதில் வந்து வெங்காயம் பொடி பொடியாக அரைஞ்சி போட்டுக்கிட்டு அண்டு கருவேப்பிலை முடிஞ்ச கொத்தமல்லி கூட போடுங்க. நான் இந்த வாட்டி கொத்தமல்லி இல்லை அப்படிங்கிறதுனால போடல. நார்மலாக கோதுமை ரொட்டிக்கு நான் போடுவேன். கொஞ்சமாக சீரகம், மிளகாத்தூள், உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா போட்டு பிசைஞ்சு அந்த ரொட்டியில் எப்படி நீங்கள் தோசைக்கல்ல மேலே வந்து தொட்டி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுங்க. அண்ட் சூப்பர் டிஷ். அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்மைல் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.